ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் வைங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிச்சோன்னா ஒரு 50 கிராம் அளவு ஜவ்வரிசி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராமோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் சிறுபருப்பை ஊற வச்சுருக்கேன், கழுவி அதை எடுத்து போடுறேன். போட்டு நல்லா வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்களேன். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆற திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். நாங்கள் தேங்காய் எனக்கு ஜீரணமாக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தேங்காய் போடுறதே விட்டுட்டேன். நிறைய பொருளில் நைட் நேரத்தில் எதனா குடிச்சிட்டுனா ஜீரணம் ஆகாது, அதனால் தேங்காய் போடல. சரிங்களா, உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. பாருங்கள், பருப்பு பூத்து வந்துருச்சு. நான் உப்பு தேவையான அளவு போடுறேன். போட்டு நல்லா வேக வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வந்துருச்சு. நான் அதங்களே நான் கரண்ட் அடுப்பில் வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம வடிகட்டி வெள்ளத்தை தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பாருங்கள் ஊற்றுறேன் தேவையான அளவு. ஏன்னா வெள்ளத்தில் மண் எதனா இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். எங்கள் வீட்டில் சர்க்கரை என் பொண்ணு சாப்பிட மாட்டா, அதனால் நான் சர்க்கரையை எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாத்துக்குமே வெல்லம். உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயும் இந்த பொண்ணு வெல்லம் சேர்க்குறாங்களே அப்படின்னு. சரிங்களா, அதனால் எல்லாத்துலேயும் வெல்லமே சேர்த்துக்குவேன். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொட்டிடுறேன். நல்லா வெந்து கொதி வருது. மேலே ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு ஏலக்காவை அரைச்சி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தேவையான அளவு பசும்பால் ஊற்றுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. பசும்பால் தேவையான அளவு ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கலாம். சரிங்களா, கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டாம். கொதி வரணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவில் வச்சு இறக்கிடுங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு சட்டியை வைக்கிறோம். தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி வறுத்து வர்ற நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை போடலாம். சரிங்களா, பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் திராட்சையை போடுறேன். அந்த சூட்லேயே அந்த திராட்சை இதுவாகிடும். சரிங்களா, அதனால் திராட்சையை நான் இப்போ போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். கிண்டிட்டு இதை நான் 2த்துக்கு வறுத்துருக்கேன். இன்னொன்று என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வறுத்து 2த்துக்குமே பாதி போட்டு கிண்டி வச்சுருவேன், பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும். சரிங்களா, அதனால் இதை நல்லா வறுத்துட்டேன் நான். இப்போ நான் கலக்கிறேன். போட்டு தேவையான அளவு நெய்யும் தேவையான முந்திரி திராட்சையும் எடுத்து நான் பாயசத்தில் கலக்கிறேன். பாருங்கள் பாயசம் எப்படி இருக்குன்னு. இதுவே எங்களுக்கு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய செஞ்சுருக்கேன் நான். சரிங்களா, பாருங்கள் போட்டு கலக்கிட்டேன். ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவி இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா, நான் போடல, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. சரிங்களா, எங்களுக்கு தேங்காய் எனக்கு ஜீரணம் ஆகாது, நான் போடல. சரிங்களா, நீங்கள் போட்டுங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பகலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு. சரிங்களா, அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. சரிங்களா, நல்லாயிருக்கும் அந்த பருப்பு பாயசம். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.